வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய வெள்ளிமலை முருகன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று கவலைப்படுபவர்களிடம் பெரியவர்கள் வெள்ளிமலை பாலமுருகனை தரிசித்து வாருங்கள், அந்த முருகனே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பான் என்பார்கள். வாருங்கள், அப்படிப்பட்ட அற்புதமான தலத்தை குறித்து தெரிந்து கொள்வோம். கன்னியாகுமரி மாவட்டமே இயற்கை எழில் கொஞ்சம் பகுதிதான். அதுவும் வெள்ளிமலை மிகவும் அழகான சூழலில் அமைந்திருக்கிறது. நாகர்கோவிலிருந்து மேற்கே சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வெள்ளிமலை. கந்தக்கடவுள் பாலமுருகனாய் அருளும் மலைக்கோவில். வேண்டும் வரமருளும் சுவாமி அவர். கந்தக்கடவுள் இங்கே பாலமுருகனாக அருள் புரிவதால் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுவதில்லை. அதே வேளையில் இங்கு வந்து பிள்ளை வரம் வேண்டிக் கொள்ளும் தம்பதிகளுக்கு விரைவிலேயே குழந்தை பாக்கியமும் சுகப்பிரசவமும் கிடைக்கிறது என்கிறார்கள் பக்தர்கள். இந்த மலையில் அதிகமாக காணப்படுகிறது காக்கை பொன் எனப்படும் அப்ரகம். சூரிய ஒளிப்பட்டு வெள்ளி போல் மின்னுவதால் இந்த மலைக்கு வெள்ளிமலை என்று பெயர். இந்த மலை அமைந்திருக்கும் பகுதி அடர்ந்த வனமாக திகழ்வதால் முற்காலத்தில் இந்த கோவிலுக்கு வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே பக்தர்கள் வருவதுண்டு. அதனாலும் இந்த மலைக்கு வெள்ளிக்கிழமை மலை என்ற பெயரும் உண்டாம். ஆனால் இன்று அனைத்து நாட்களும் கோவில் திறந்திருக்கிறது. வெள்ளிமலை கோவிலுக்கு செல்ல 90 படிகள் அமைந்துள்ளன. இத்தல முருகப்பெருமானை தரிசித்தால் நவகிரக தோஷங்கள் யாவும் விலகும் என்பது ஐதீகம். சித்திரை 10ஆம் உதயம் அன்று காலை பொழுதில் சூரிய கிரணங்கள் நீளமான மண்டபத்தை கடந்து வந்து முருகனின் திருப்பாதங்களை தழுவி வணங்குவது கண்கொள்ளா காட்சியாகும். அன்று முருகப்பெருமானை தரிசித்தால் நவகிரக தோஷங்கள் யாவும் விலகும் என்பது நம்பிக்கை. வெள்ளிமலையில் எழுந்தருளும் கந்தனை வழிபட்டால் குழந்தை பேறு கிட்டும், திருமண வரம் கிடைக்கும், நினைத்தவை அனைத்தும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. குன்றின் மீது அழகான கோவில் பளிச்சென்று காணப்படுகிறது. சித்தி விநாயகர், தர்மசாஸ்தா, சிவபெருமான், நவகிரகணங்கள் ஆகியோர் தனிச்சன்னதிகளில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள். மூலவர் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு நோக்கி அருள் புரிகிறார். இங்கிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுசீந்திரத்தில் கோவில் கொண்டுள்ள சிவபெருமானை நோக்கியபடி இவர் அருள் புரிவதாக குறிப்பிடுகிறார்கள். குன்றின் உச்சியில் நந்திப்பாதம், முருகர் பாதம் காணப்படுகிறது. ஒவ்வொரு தமிழ் மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை இங்கு மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் பக்தர்களுக்கு பிரசாதமாக கஞ்சி வழங்கப்படுகிறது. வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலய முன்னேற்ற சங்கத்தினர் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்கிறார்கள். கந்தசஷ்டி விழா இங்கு சிறப்பாக நடத்தப்படுகிறது. தைப்பூசத்தில் பக்தர்கள் காவடி எடுத்து விசேஷமாக கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமையன்று ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து கால்நடையாக ஊர்வலம் வந்து ஸ்ரீ பாலசுப்பிரமணியரை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். வைகாசி விசாக திருவிழா மிகவும் புகழ்பெற்ற திருவிழாவாக இங்கே கொண்டாடப்படுகிறது. மூலவருக்கு பூஜை, தீபாராதனை நடத்தப்படுகிறது. சுவாமிக்கு பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி ஆகியவை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அரவண பாயாசம், நெய் பாயாசம் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. இந்த பாலசுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டால் தேக ஆரோக்கியத்தோடு கூடிய வலிமையான குழந்தைகள் பிறக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் வெள்ளிமலை சென்று பாலசுப்பிரமணியரை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் வாழ்வு நலமாகும், வளமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பத்தி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.